கடை இருக்கு, ஒரு உரக்கடை இருக்கு, ஊருக்குள்ள ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அப்போ உனக்கு வேற எந்த விதமான சம்பாத்தியமும் தேவைப்படாது. இல்ல. எந்த கட்சியில வேணாலும் நில்லு, உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். தப்பு தண்டை ஏதாவது பண்ணுன நான் ரொம்ப பொல்லாதவனா இருப்பேன். அப்படி எதுவும் நடக்காதுண்ணே. சுந்தர டப்புல ஒரு காலேஜ் இருக்கு, 2 ஸ்கூல் இருக்கு, 3 ஃபேக்டரி இருக்கு, தினமும் 7000 பேர் புலங்குறாங்க. அந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் வரதான் பொருத்தமா இருக்கும். நீங்க சொல்றது தம்பி ரொம்ப சரியா படுது. கஷ்டப்பட்டு எங்க எம்எல்ஏ கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் வேற ஊருக்கு தள்ளி விட பாக்குறீங்களா? எங்க ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரலனா நாங்க சும்மா விட மாட்டோம். என்னடா உன் ஊரையா ஒன்னு பிரிச்சு பேசுற? பாரக்குளம் மட்டும் தான் உன் ஊரா? பக்கத்து ஊருக்கு வர மாட்டியா? சிவகங்கை நடமாறதுக்கு சீட்டா வாங்குற? என்னையா இந்த தெரிவிக்கிறாரு? ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூவா இருக்கு. இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்க எடுங்க. சண்டித்தனம் பண்றவன நான் பாத்துக்கிறேன். என்ன ராஜலிங்க? சரிதாண்ணே. அந்த பாகனேர்ல ஸ்கூல் கட்டுறதுக்கு என்ன அமௌண்ட் முடிவாயிருச்சா? அது இப்பதான் டெண்டர் விட்டுருக்கனே. சரி பாத்து. சரி. உங்க பேரை சின்னதா போட்டிருக்காங்க. டேய், வெப்பம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. டேய், செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்து வந்து அடிக்கடா. ஆக்கலாம் போடுங்கடா. இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாபத்தை விக்கலாம். டேய், ஏண்டா ஏன் போட்டோ செருப்பால் அடிக்கிறீங்க? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. ஏதோ ஒரு கோவத்துல சொன்னா அதுக்கு போட்டுருவீங்களா? நாளைக்கு வெட்ட சொன்னா வெட்டுறீங்களா? ஜெயிச்சு 2 வருஷம் ஆச்சு, 10 காசு சம்பாதிக்க முடியல.